பிக் பாஸ் ரச்சிதா அவர்களினுடைய முன்னாள் கணவரும் சீரியல் நடிகருமான தினேஷ் பண மோசடி காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவியில் ஒன்றாக இணைந்து நடித்து பின்னர் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் ரச்சிதா மற்றும் தினேஷ். கன்னட சீரியல் நடிகையான ரக்ஷிதா மகாலட்சுமி தமிழில் முதலில் நடித்த சீரியல்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் தான். கருப்பு நிற மேக்கப்பில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தாங்க. இவங்களுக்கு சீரியலில் ஜோடியாக நடித்தவர் தான் தினேஷ் கோபால்சாமி. இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிக் பாஸில் இருந்தப்போ கூட ரக்ஷிதா அவர்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தார் தினேஷ் அவர்கள். ஆனால் ரக்ஷிதா அவர்களும் ரசிகர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, இருவரும் ஒன்றாக இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் விடாப்பிடியாக அவர் கூட இணைந்து வாழ முடியாது, செட் ஆகாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பிக் பாஸ் ரக்ஷிதாவினுடைய முன்னாள் கணவர் நடிகர் தினேஷ் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் பண மோசடியில் ஈடுபட்டதா அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன அவர் பண மோசடி செஞ்சுருப்பாரு அப்படின்னு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் சில விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இது ஷாக்காக தான் இருக்குது. எதற்காக இப்படி இவர் மோசடியில் ஈடுபட்டிருக்காரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே அதை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த விஷயந்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பல விஷயங்கள் ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் தினேஷ் அவர்களை பற்றி சமூக வலைதளங்கள் அடிக்கடி வெளியிட்டே இருக்கும். இப்போ இப்படி ஒரு இது வந்ததுமே என்ன ஆச்சு, எதற்காக இப்படிலாம் இவர் மேலே பழி விழுந்திருக்கா, இல்லை நிஜமாகவே இவர் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பலருமே நிறைய கோணங்களில் பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றது அவரே இதை பற்றி சொன்னால்தான் தெரிய வரும். என்ன நடக்க போகுது, எதனால் இந்த மாதிரி அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூடிய சீக்கிரமே விசாரணையினுடைய முடிவில் வெளியே வரும். என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.